இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 31% மதிப்பெண் பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் அவர் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி சதவீதம் 35% எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாணவன் பெற்ற மதிப்பெண் சதவீதம் 31%. 31%. எத்தனை மார்க் கம்மியாக வாங்கியிருக்காரு? 12 மார்க் கம்மியாக வாங்கியிருக்காரு. 12 மார்க் சேர்த்து வாங்கி தான் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ தேர்ச்சி சதவீதம் 35%. தேர்ச்சி சதவீதம் 35%. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா பாருங்க. இங்க 31%, இங்க 35%. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 4%. ஸோ 4% தான் இந்த 12 மார்க். அந்த 4% அந்த 12 மார்க். 4க்கு 12. ஸோ அப்ப தேர்வின் மொத்த மதிப்பெண் எத்தனை சதவீதமா இருக்கும்? 100%. 100%. 4க்கு 12னா 100%க்கு என்ன வரும்? அதை எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 12 × 100% வகுத்தல் 4%. சதவீதம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க 100 4ஆல் கேன்சல் பண்ணோமா 25. 12 × 25 300. ஸோ தேர்வின் மொத்த மதிப்பெண் பார்த்தோம்னா 300. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.